வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை சர்வாதிகாரி. வாங்க கதையை தொடரலாம். மீனாவை ஆயுத சாலையில பார்த்ததும் மந்திரி பிரதாபனை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி, யார் மீனாவா, எப்ப வந்த மீனான்னு கேட்டுட்டு, பிரதாப், இவதான் மீனா தேவி, நல்ல சமயத்துலதான் வந்திருக்க மீனா, நீங்க 2 பேரும் தமாசா பேசிக்கிட்டு இருங்க, நான் மத்தவங்களை கவனிக்கணும்னு சொல்லிட்டு மீனாவை ஒரு பார்வை பார்த்துட்டு அங்க இருந்து போயிடுறார் மந்திரி. மந்திரி போனதும் முயல்குட்டி மாதிரி குதிச்சு பிரதாபன் பக்கத்துல வந்து நின்னு, உங்களை இவ்வளவு சீக்கிரம் சந்திப்பேன்னு அவங்க சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் போதே பிரதாபன் விலகி போய், யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாதுன்னு ஒரு மாதிரியான குரல்ல சொல்றார். அவரோட நடவடிக்கையில இந்த திடீர் மாற்றத்துக்கான காரணம் மீனாவுக்கு விளங்கல. ஆனாலும் தன்னை சுதாரிச்சுக்கிட்டு, ஏன் இப்படி பேசுறீங்க, உங்களை கெட்டிக்காரர்னு நினைச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா நான் முட்டாள் தான்னு சொல்றார் பிரதாபன். என்ன இப்படி திடீர்னு மாறிட்டீங்கன்னு மீனா கேட்க, இன்னைக்கு சாயந்தரம் அவ்வளவு அழகா பேசி வர்ணிச்சீங்களேன்னு அவங்க ஆசையா சொல்ல, அப்போ நீதான் மீனா தேவிங்கிறது எனக்கு தெரியாதுன்னு உணர்ச்சி இல்லாம சொல்றார் பிரதாபன். அதை கேட்டு மீனா சிரிச்சுட்டு, முன்ன மாதிரி ஆசையா துணிச்சலா நீங்க பேசுறதான் நான் விரும்புறேன்னு சொல்ல, ஆனா அத மந்திரி மகாவர்மர் விரும்ப மாட்டாரே அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோட பிரதாபன் கேட்கிறார். அதை கேட்டு மீனா சிரிச்சுட்டு, ஓஹோ, இந்த ஆண்களே சுத்த மோசம், மகாவர்மர் அரசியல் அதிகாரி, நான் அவருக்கு கட்டுப்பட்ட அரசாங்க சேவகி, அவ்வளவுதான்னு சொல்றாங்க. மீனா சொன்னத ஒரு யோசனையோட கேட்கிறார் பிரதாபன். அடுத்த அறைக்கு போனா நீங்க ஆனந்தமா பேசுவீங்கன்னு நம்புறேன், இந்த ஆயுதம் நிறைஞ்ச அறையில அமைதி இருக்காது, வாங்கன்னு பிரதாபனோட கைய பிடிச்சு பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க மீனாதேவி. அடுத்த ரூம்ல பிரதாபனை உட்கார வச்சுட்டு ஒரே பாட்டும் டான்ஸும் தான். மீனாவோட ஒரே வார்த்தையில பிரதாபனுக்கு அவங்க மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுது. அவங்கள பழைய மாதிரி ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கார் பிரதாபன். ஆட்டம் பாட்டம் எல்லாம் முடிச்சு பிரதாபன் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு கோப்பையை அவர்கிட்ட கொடுத்து, இதை சாப்பிடுங்க, பன்னீர் கலந்த பலரசம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. அது வரைக்கும் மந்திரத்துல கட்டுப்பட்டு இருந்த மாதிரி இருந்த பிரதாபனுக்கு அவங்க வார்த்தையில ஒரு சுதாரிப்பு வருது. முகம் லைட்டா மாற, பலரசம், இது எனக்கு பழக்கம் இல்லாத பானம்னு சொல்லி எழுந்து நிக்கிறார். நான் ஓட்ட குடிசையில பாட்டாளி மக்களோட மகனாதான் பிறந்தேன், வெயில்லையும் மழையிலையும் வேதனைப்பட்டேன், கட்டாந்தரையில படுத்தேன்னு அவர் சொல்ல, அதுக்கு மீனா, பழைய நினைவு எதுக்கு, நீங்க இப்போ அப்படின்னு பிரதாபனத்தோட அவங்களோட கைய பிடிச்சு விலக்கி விட்டுட்டு, இன்னமும் ஏழைதான், நான் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல 100க்கு 90 பேர் என்ன மாதிரியான ஏழைகள் தான், பசி பிணி கவலை கண்ணீர் இதுதான் அவங்களோட நிரந்தர சொத்து, ரொம்ப பாவப்பட்டவங்க அவங்க, அவங்க வாழவும் இல்ல சாகவும் இல்ல, 2க்கும் நடுவுல சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு ஆவேசமா சொல்றார் பிரதாபன். அவரோட கோபத்தை பார்த்து மீனா, ரொம்பவும் ஆத்திரப்படுறீங்களேன்னு கேட்க, ஆத்திரம் வராம ஆனந்தமாவா இருக்கும், உழைச்சு உழைச்சு உருக்குலைஞ்சு உயிருக்காக மன்றாடிக்கிட்டு இருக்கிற ஏழை மக்கள் அதிகார வர்க்கத்தை பார்த்து தங்களோட அவதிய சொன்னா விதின்னு சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப கோவமா கொதிக்கிறார் பிரதாபன். இது எல்லாம் எனக்கு தெரியும்னு மீனா சொல்ல, செல்வத்துல பொருள்ற உனக்கு எப்படி தெரியும், ஒருவேளை இந்த ஏழை மக்களோட வாழ்க்கைய பலி கொடுத்த வீரத்தை மந்திரி அழகா எடுத்து சொன்ன போது ஆனந்தமா கேட்டியோன்னு கிண்டலா பிரதாபன் கேட்க, போதும்னு ரொம்ப கோவத்தோட முகத்தை திருப்பிக்கிறாங்க மீனா. அங்க பச்சை தண்ணிக்கு கூட பஞ்சம், இங்க பன்னீர் கலந்த பலரசம், அங்க அழுகுரல், இங்க ஆனந்த கீதம், அங்க ஒன்றதுக்கு கூட மண் வீடு இல்ல, இங்க கண்ணாடி ஜன்னல் போட்ட மாடி வீடு, கட்ட கந்தல் கூட இல்லாத காட்சி அங்க, பட்டும் பீதாம்பரமும் இங்க, வறுமையின் கோர தாண்டவம் அங்க, கழுத்து அலங்கரிக்க வைர நகை இங்கன்னு மீனா போட்டு இருந்த ரத்ன மாலையை அவர் பிடிச்சு பல்ல கடிச்சுக்கிட்டு பிரதாபன் கேட்க, அதுக்கு மேல பொறுக்க முடியாம மீனாதேவி பிரதாபனோட கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறாங்க. அரைஞ்சிட்டு அடுத்த செகண்ட் அவங்களே அளவும் ஆரம்பிக்கிறாங்க. என்னை பத்தி கேவலமா பேச உனக்கு என்ன உரிமை இருக்கு, நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு என்ன தெரியும்னு முகத்தை மூடிக்கிட்டு அழுகுறாங்க மீனா. ஆனாலும் பிரதாபனோட மனசு கொஞ்சம் கூட இலகல. நல்லாவே தெரியும்னு அவர் இன்னமும் கோபம் குறையாமலே சொல்ல, அழுதபடி என்ன தெரியும்னு கேட்டுட்டு, நானும் பணக்காரி இல்ல, படோடபக்காரி இல்ல, பரம தரித்திரத்துல இருந்தேன், நான் பள்ளிக்கு போகல, பட்டாட கட்டல, பாட புத்தகம் படிக்க வேண்டிய வயசுல பாத்திரம் விளக்குனேன், தெரு தெருவா அலைஞ்சேன்னு சொல்லிட்டு என்னோட கைகளை பாருன்னு தன்னோட காய்ச்சி போன கைகளை பிரதாபன் முன்னாடி நீட்டுறாங்க மீனா. அதை பார்த்த பிரதாபனுக்கு பயங்கர அதிர்ச்சி. என்னோட கை ஒரு பெண்ணுக்குரிய மலர் கைகள் இல்ல, மரத்து போன கை, கரடு முரடான கை, கஷ்டமான வேலை செஞ்ச கைன்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்லீவ்ஸை தூக்கி காட்டுறாங்க. பார்த்தா அவங்க கையில சூடு போட்ட தழும்பு இருக்கு. அதை பார்த்த பிரதாபனுக்கு அவரோட கண்ணையே அவரால் நம்ப முடியல. சூடு போட்ட வடு, என்னோட வேலையில தப்பு செஞ்சுட்டேன்னு என்னோட எஜமானி எனக்கு தந்த பரிசு, இதை எல்லாத்தையும் பொறுத்தேன், என்னோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் எதிரிகளுக்கு இடையே புகுந்து மயக்கினேன், காட்டி கொடுத்தேன்,
அதுக்கு காரணம் சொகுசா பண வசதியோட பணக்கார வாழ்வு வாழலாங்கிற பேராசையில இல்ல, தாய் நாட்டுக்காக உழைக்கணுங்கிற ஆர்வத்தால, ஏழை மக்கள் சுபீட்சம் அடைவாங்கங்கிற நம்பிக்கையில அப்படின்னு மீனா சொல்ல, அதை கேட்ட பிரதாபனுக்கு கண்ணு கலங்கிடுச்சு. அவங்க பேச பேச அவசரப்பட்டு அவங்கள தப்பா பேசிட்டோமேன்னு தலை குனிஞ்சு நிக்கிறார் பிரதாபன். குற்ற உணர்ச்சியோட, மீனா ஏதோ வெறியில பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு பிரதாபன் மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கிறார். உடனே மீனாவும் அவங்க கண்ணை தொடச்சுக்கிட்டு உங்க மேல குத்தம் இல்லைன்னு அவங்களும் சமாதானம் அடைஞ்சிடுறாங்க. அதே சமயம் தளபதி இருக்கிற இடத்துல நடன நிகழ்ச்சி நடக்குது. நடன நிகழ்ச்சி முடிஞ்சதும் தளபதி கேட்ட மந்திரி, மன்னர் உங்களோட பேச்சை கேட்டு மனச மாத்திக்குவாருன்னு நம்புறேன்னு ரொம்ப நல்லவர் மாதிரி சொல்றார். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு தளபதி சொல்லிட்டு பிரதாபனை காணலையேன்னு சுத்தி முத்தி தேடி பார்க்கிறார் தளபதி. டைம் போறது தெரியாம எங்கேயாவது அழகான பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்னு மந்திரி சமாளிக்க, சரி வெயிட் பண்ண நேரம் இல்ல, அவன் வந்ததும் அனுப்புங்கன்னு சொல்றார் தளபதி. அதுக்கு மந்திரி உங்களுக்கு பின்னாலேயே அனுப்புறேன்னு அவர் சொல்ல, தளபதி அங்கிருந்து விடை பெற்றுக்கிட்டு மன்னரை பார்க்க கிளம்புறார். அவர் போறத பார்த்து வில்லங்கமா சிரிக்கிறாங்க மந்திரியும் காலயுக்தியும். இதே சமயம் பிரதாபன் மீனா கிட்ட காதல் பேசிக்கிட்டு இருக்கார். மீனாவோட கடிகாரத்துல மணி 11:30 ஆகுது. அப்படின்னா ஒரிஜினல் டைம் 12 ஆயிடுச்சு. இயற்கையோட சிருஷ்டியில அற்புதமானது காதல். உன்னோட காதலியா அடைவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலன்னு மீனாவோட மடியில தலை வச்சு கிறக்கத்துல பிரதாபன் பேசிக்கிட்டு இருக்கார். உன் காதல் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவரோட கவனம் கடிகாரத்துல விழுகுது. மணி ஆனதே தெரியல, நான் அவசரமா போகணும், இன்னும் 10 நிமிஷத்துல முக்கியமான வேலை இருக்குன்னு பிரதாபன் சொல்றார். அமைதி நிறைஞ்ச இந்த சந்திப்பை விடவான்னு மீனா கேட்க, அமைதியா? மணிப்புரியில புயல் வீச ஆரம்பிச்சிடுச்சுன்னு பிரதாபன் சொல்ல, ஆச்சரியமா, நம்ம தேசத்துலயா அப்படின்னு கேக்குறாங்க மீனா. ஆமா, புயலை தடுக்க போகணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கிட்டு இருக்க, புயலை உண்டாக்கும் புள்ளன் யாருன்னு அதிகாரமா மீனா கேக்குறாங்க. மந்திரி மகாவர்மன் அப்படின்னு சொல்றார் பிரதாபன். அதை கேட்ட அதிர்ச்சியில திகைக்கிறாங்க மீனா. என்னன்னு நம்ப முடியாம கேட்க, ஏன் ஆச்சரியப்படுறேன்னு பிரதாபன் கேட்க, ரத்னபுரி மேல போர் தொடுக்க மந்திரி ஏற்பாடுன்னு பிரதாபன் ஆரம்பிக்க, படையெடுப்பா ரத்னபுரி மேலையான அதிர்ச்சியோட கேக்குறாங்க மீனா. மணிப்புரிய மயானமாக்கணுங்கிறதா மந்திரியோட திட்டம்னு பிரதாபன் சொல்ல, கோபத்தோட துரோகின்னு மீனா சொல்ல, அதை தடுக்கத்தான் உக்ரசேனர் வந்து இருக்காருன்னு பிரதாபன் சொல்றார். தளபதியா? இது மந்திரிக்கு தெரியுமான்னு மீனா கேட்க, நல்லா தெரியும், சந்தர்ப்பம் கிடைச்சா உக்ரசேனரோட உயிருக்கே உழை வைப்பார்னு பிரதாபன் சொல்றார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு மீனா கேட்க, நான் உக்ரசேனரோட மெய்காப்பாளன், 12 மணிக்கு மன்னரை சந்திக்க ஏற்பாடுன்னு பிரதாபன் சொன்னதும் தான் என்ன நடக்குதுன்னு மீனாக்கு விளங்குது. உடனே அவசரமா, பிரதாப் புறப்படுங்க, சீக்கிரம் புறப்படுங்க, கடிகாரம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு, நான் உங்களை தாமதப்படுத்த அனுப்பப்பட்டேன்னு அவங்க சொல்ல, ரொம்ப கோவத்தோட மீனாவோட கையை பிடிச்சு, உண்மையாவா? உக்ரசேனரோட உயிருக்கு ஏதாவது நேர்ந்துட்டா உன்னை எங்க இருந்தாலும் தேடி பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு அவசரமா ஓடுறார் பிரதாபன். உக்ரசேனர் உயிருக்கு ஆபத்தா? பிரதாபனால உக்ரசேனரை காப்பாற்ற முடியுமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க. என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.